சுவாமி தேசிகன் அடைக்கலப்பத்தில் இவ்வாறு கூறுகிறார். இந்த உலகத்திலே ஒரு வீரன் வில்லில் அம்பை பூட்டி மிக்க கவனத்துடன் குறியை பார்த்து எய்தவுடன் அந்த அம்பு அந்த குறியின் மீது பாய்ந்து அத்துடன் ஒன்றுபட்டு போகிறது. எவன் ஒருவன் இறைவா நீயே எனக்கு வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை பகவான் பால் செலுத்துகின்றானோ பகவான் அந்த ஜீவனை வாரி அணைத்துக் கொள்கின்றார். இதுவே சரணாகதியின் மகிமை. அந்த ஜீவனுக்கு யார் அந்த பகவான் என்றால் காஞ்சி தேவ பெருமாள் தான், வரதராஜன் தான் அந்த பகவான். நாம் கேட்காமலேயே கொடுக்கும் பேரருளாளன், பிராட்டியை ஒருபோதும் பிரியாதவன், காண்பவர் மனம் கவரும் திருமேனியுடையவன், நாடியவர் மீது மிக்க கருணை கொண்டவன், பணிபவருக்கு அருள்பவன், உலகம் அவன் ராஜாங்கம், அனைத்தையும் காப்பவன். இப்படிப்பட்ட கருணை கடலின் திருவடியில் யாரும் பிரிக்க முடியாதபடி கலந்து விட்டேன். இனி அவனும் நானும் ஒன்றே. திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலா அமையும் உறவும் அளப்பரிய வடியரசும் கருமமளி பழிப்பமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அருள்வரதர் நிலை இலக்கில் அம்பெனனான் அமிழ்ந்தேனே என்று சுவாமி தேசிகன் கூறியபடி சரணாகதியை அனுஷ்டிப்போம்.